வணக்கம் நேயர்களே, பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் வருடம், குரோதி தமிழ் வருடம், ஆணி மாதம் 4ஆம் தேதி, வளர்பிறை ஏகாதசி திதி இன்றைக்கி இருக்குது. 5:56 வரைக்கும். அதற்கு பிறகு துவாதசி திதி வந்துடுதுங்க. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் மாலை 3:47 வரைக்கும், அதற்கு பிறகு விசாகம் நட்சத்திரம் வந்துடுதுங்க. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கும், அதாவது மீனம் ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய், ரிஷபம் ராசியில் குரு, மிதுனம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது, கும்பம் ராசியில் சனி, மீனம் ராசியில் ராகு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நட்சத்திரம், மாலை 3:47 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், அதற்கு பிறகு விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வருது. ஸோ எந்த விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வும் கவனமும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணுவது மிகச்சிறந்த பலன்கள். என்றைக்கோ எப்போதோ கொடுத்த வாக்குறுதி, என்றைக்கோ எப்போதோ செஞ்ச நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்கள் கண் முன்னே வந்து நிழலாடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய மதிநுட்பமான செயல்பாடுகளினாலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளினாலும் அதை முறியெடுத்து வெற்றி வாகை சூடுவீர்கள். சகோதரருடைய நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. சிறுதூர பயணங்கள் இருக்குது. பயணங்களின் போது உங்களுடைய 2 வீலரோ 4 வீலரோ பயணங்கள் பஸ்ஸில் எங்கே போனாலும் சரிங்களா, அருகிலுள்ள நபர்கள்ட்ட கொஞ்சம் வார்த்தைகளில் சற்று கவனமாக உரையாடுவது நல்லது. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ சோதனைகள் இருந்தாலும் அதை முறியடித்து சாதனைகளை ஆக்கக்கூடிய வல்லமை மிக்க நீங்கள் இன்றைக்கி சின்ன ஒரு இஷ்யூஸ்னாலும் மனசில் ரொம்ப சோர்வடைகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொஞ்சம் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, உங்களை நீங்கள் வலுப்படுத்திக்கணும். எவ்வளவு தான் போராட்டம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு மெடிடேஷன் அல்லது குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணிவிட்டு கந்தசஷ்டி கவசம், முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் கேட்டு இன்றைய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக ஏற்றமிகு நல்ல ஒரு நாளாகவே காணப்படுகிறது. அடுத்தவர்கள்ட்ட அனுசரித்து போங்க. விருந்தினர்கள் வருகை இருக்குது. செலவுகளும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்குது. செலவுகள் இருந்தாலும் வரவுகள் அதை சமன்படுத்தும். மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகங்கள் மேலோங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். சகோதரர்களுடைய நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறதுக்கு விரைய செலவுகள் இருக்குங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது. வண்டி வாகனம் புதிதாக வாங்கணும் அல்லது பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாமா, வீடு மராமத்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாமா, அல்லது இந்த மாதிரி ஒரு சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் ஏதாவது ஒரு அமைப்பு, ஒரு ஜுவல்ஸ் வாங்குறது, வெள்ளி நகைகள் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கொஞ்சம் வருது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் கண்டிப்பாக வந்து சேரிக்கணும். அதுக்காக பிளானிங் கொஞ்சம் இருக்குது இந்த மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்புங்க. கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாசமிகு உறவினர்களால் பரிவு மிக்க ஒரு மேன்மையான ஒரு நாளாக இன்றைக்கி காணப்படுது. உங்களுடைய மகள்னால நல்ல மன மகிழ்ச்சி கிடைக்குங்க. அவர்களுக்காக தேடப்பட்ட சில விஷயங்கள் உங்களை கையில் கிடைக்கும். மாற்று பாலினத்தவர்களால் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண், மாற்று பாலினத்துடன் நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்கு. சிறுதூர பயணங்கள் காணப்படும். பயணங்களின் போது அது மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தும். அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதில் ஆதாயமும் பெற்றே காணப்படும் மிதுனம் ராசிக்காரர்கள், கடகம் ராசிக்காரர்களுக்கு. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனதில் ஏதோ ஒரு சிந்தனை, குழப்பம், தெளிவில்லாத ஒரு அமைப்பு
இதெல்லாம் மைண்டில் போட்டு 2 நாட்களாக அமைந்த சில விஷயங்களுக்காக மைண்டில் போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க. அந்த குழப்பங்கள் இன்றைக்கி விலகும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு மெடிடேஷன், குலதெய்வ பிரார்த்தனை, சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுறுசுறுப்பாக இன்றைக்கி ஆக்டிவ்னஸ்ஸாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். செவ்வாயினுடைய நாளாக இருந்தாலும் அருகில் முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. வல்லமை கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு, சகோதர சகோதரி நல்ல ஒரு மேன்மை. ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிறது, வீடு கட்டணுங்கிற ஒரு சிந்தனைகள் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் நல்ல ஒரு பிளானிங் இன்றைக்கி கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த செயல்களையும் விடாமுயற்சியுடன் செய்து விஸ்வரூப வெற்றியை அடைகின்ற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சோர்வடைஞ்சு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு இன்னும் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு மனசில் வந்து ஒரு குழப்பமாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் விளக்குகின்ற ஒரு நாளாகவே இன்றைக்கி காணப்படுகிறது. ஆன்மீகமான ஒரு அமைப்போடு இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு தாமதங்கள் விலகும், தடைகள் விலகும். அடுத்தவர்களுக்கு, உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மேலதிகாரிகள் உங்களுக்கும் உண்டான சில இஷ்யூஸ், சில பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சரிங்களா? நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணுங்கிறது இல்லாமல் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள். இல்லறம் நல்லறமாக காணப்படும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் மிகுந்த ஒரு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நாள். செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட போட்டி சவால்களை கொண்டு வந்த அவர்களுக்கு எதிராக நீங்கள் புறப்பட்டு அதை முறியடித்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் எந்த செயல்கள் செய்வதற்கு முன்பாக ப்ரீ பிளான் அப்படிங்கிறது கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. தொழில் வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகளை ஏற்படுத்தி கொள்வது நன்மை கொடுக்கும். அலைச்சல் திருச்சல் தொழில் ரீதியாக உருவாகும், இருந்தாலும் அது நன்மைகளாகவே முடியும். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சகோதர சகோதரிகளினால் நல்ல ஒரு மேன்மை, வாழ்க்கை துணைவர் மூலம் நல்ல ஒரு இணக்கமான ஒரு அமைப்பு, நிலம் மனை வீடு சம்பந்தமான நீங்கள் முக்கியமான முடிவுகளை குடும்பத்தோடு உட்காந்து எடுக்கிறதுல சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. நீண்ட நாட்களாக திட்டம் போட்டு வைத்திருந்த சில காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அவர்களுடைய மனது இது சரியா இது தவறா அப்படிங்கிற குழப்ப நிலைகளும் தெளிவில்லாத சிந்தனைகளும் அவ்வப்போது உங்களை அச்சுறுத்தும். அதெல்லாம் புறம் தள்ளிட்டு உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை, குலதெய்வத்தை நினச்சி காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லதொரு ரிசல்ட் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களினால் விவேகமான செயல்பாடுகளினாலும் இன்றைய நாளை வெற்றி கொள்ளும் நாளாக நீங்கள் மாற்ற போகிறீங்க. குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அவ்வப்போது புரசல் சண்டை சச்சரவு, காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட் அப்படின்லாம் வரத்தான் செய்யும். உங்களுடைய மதிநுட்பமான செயல்பாடுகளினால் அதை நீங்கள் மாற்றி காட்டிடுவீங்க. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது பிறக்கப் போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு சில நல்ல நிகழ்வுகள் நடக்கின்ற அறிகுறி தென்படும். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் கைகூடுவதற்கு முருகன் வழிபட்டு வாங்க. இன்னைக்கு அமோகமான ஒரு வெற்றி ஒன்று காத்திருக்கு. நீண்ட நாள் பிரார்த்திருந்த வீடு சம்பந்தமான ஒரு முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகள் இணக்கமான ஒரு அமைப்பு, வரவுகள் பெருகும். இருந்தாலும் செலவுகள் மேல் சற்று கண் வைப்பது நல்லது. கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு அமோகமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு சில முயற்சிகள் பண்ணுவீங்க. ஒரு இன்டர்சேஞ்ச் முதலீடுகள் செலுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொஞ்சம் வரும். ஆனால் வேலை விட்டு நின்றுட்டு வேறு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் வரும். ஸோ அதற்கு முன்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமே நீங்கள் முடிவெடுப்பது நன்மை தரும். தாயாரின் உடல்நிலையில் இருந்த
பின்னடைவுகள் மறைந்து மாற்றமாகி நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நன்மைகள் மிகுந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு அமைப்பு இருக்குங்க. செலவுகள் இருக்குது, சரி வரவுகள் இல்லையானா வரவுகளும் வரும், இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க ஒன்றும் இருக்குது. சகோதர சகோதரிகளே நல்ல ஒரு மேன்மையும், வாழ்க்கை துணை மூலமாக வாழ்க்கை துணை உடல்நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க. நீண்ட நாட்களாக பேச நினைச்ச ஒரு நண்பரை சந்தித்து மனமகிழ்ச்சியுடன் பேசி உரையாடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. பயணங்கள் இருந்தாலும் பயணங்களின் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நன்மையான ஒரு நாள். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். நன்றி.